நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தான் தீய கர்மாவாக. இதனுடைய மறுவடிவம் தான் பாத்தீங்கன்னா மாவிளக்கு வழிபாடு. அப்போ அன்னைக்கு போயிட்டு நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுக்கு வந்து சீர் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டுல வந்து இந்த பெண் ரொம்ப கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது சீர் கொடுக்கறதுல இருக்கிற நிறைவு. பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பிறந்திருக்கிற 2026 முதல் மாதத்துல வரக்கூடிய தை மாதத்திற்கு முதல் நாளான போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகைனாலே பழையன கழிதல் புதியன புகுதல். இப்படி அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பாசிட்டிவா பண்றதுனால நமக்கு இன்னும் எல்லாமே இந்த வருடம் பூரா அழகா கொண்டு போக முடியும்னு சொல்லி அதனுடைய தாத்பரியத்தை நமக்கு எடுத்து சொல்றதுக்காக ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகுருஜி சத்யசீலன் குருஜி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. 2026 பிறந்தாச்சு, அதுக்குள்ள தையும் வரப்போகுது. அதற்கு முதல் நாள் போகி பண்டிகை. பழையன கழிதல் புதியன புகுதல். அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அந்த வருஷம் இன்னும் பாசிட்டிவாக இருக்கும்? அதாவது போகி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய துணிகளை எரிக்கிறது பெயர் தான் போகி அப்படின்றது மட்டும்தான் பரவலாக என்ன பண்ணுதுன்னா பரவி வருகிறது. ஆனால் அதை தாண்டி நம்மளுடைய தீய கர்மாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த போகி பண்டிகையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தான் தீய கர்மாவாக என்ன பண்ணுதுன்னா மாறுகிறது. இந்த கெட்ட குணங்களை பஸ்மமாக்கக்கூடிய நாள் அப்படின்றது இந்த போகி பண்டிகை. இதுதான் இதனுடைய அடிப்படை தாத்பரியம். அதை தாண்டி இந்த சூரிய பகவான் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் முடிகின்ற வரையிலும் பூமியில அவருடைய ஒளிக்கதிர்கள் நேரடியாக படுவது இல்லை. அதாவது பூமியை விட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு. அந்த தொலைவில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை நெருங்கி வரக்கூடிய காலத்தினுடைய முதல் நாள் தான் இந்த போகி பண்டிகை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அப்போ சூரிய பகவானை தான் நோய் எதிர்ப்பு சக்திக்காரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுடைய அருள் இல்லாமல் ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம், மார்கழி மாதம் இந்த 3 மாதங்களுமே நிறைய நோய்களை நம்ம சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்திருக்கும். குறிப்பாக கப நோய்கள், இப்போ ஜுரம், தலைவலி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கும். இந்த 3 மாதமும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய மறுவடிவாக இருக்கக்கூடியது விளக்கு. இந்த ஒளி வழிபாடு, நெருப்பு தத்துவ வழிபாடு இந்த 3 மாதத்திலையுமே அதிகமாக இருக்கிறத நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்துருப்பீங்க. அப்படி இந்த நெருப்பு தத்துவ வழிபாட்டிற்கு நன்றி சொல்லும் நாள் தான் இந்த போகி பண்டிகை. அப்போது ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான காவல் தெய்வங்களை நாம் வந்து இந்த போகி பண்டிகை திருநாள் அன்று நம்மை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லும் விதமாக வழிபாடு பண்ணணும். ஐயனார், கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரர், அதில் குறிப்பாக வந்து நம்மை காப்பாற்றிய தெய்வத்தில் முதன்மையான தெய்வம் யாருன்னா நோய்கள் நீக்க அப்படின்னாலே மாரியம்மன் தான். மாரியம்மனுக்கு நெருப்பு பூத வழிபாடை செய்கிறது பேர் தான் போகி பண்டிகை. போகி பண்டிகைக்கும் மாரியம்மனுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு பூத வழிபாட்டில் முதன்மையானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மலையின் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெருப்பேற்றி வழிபாடு பண்ணுறது திருவண்ணாமலையில் நம்ம பார்த்துருக்கோம் கார்த்திகை தீபத்தில். இதனுடைய மறுவடிவம் தான் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு வழிபாடு. அப்போ இந்த போகி பண்டிகை அன்னைக்கு ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கும் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களுக்கும் மாவிளக்கால் வழிபாடு செய்யும் பொழுது மலை போல் மாவிளக்கை உருவாக்கி அதில் நெய்யிட்டு பஞ்சுத்திரி போட்டு யாரெல்லாம் வழிபாடு செய்து அம்பிகைக்கும் காவல் தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுகின்றோமோ நம்மளுடைய உடல் புத்துணர்ச்சி அடைகிறதாக அர்த்தம். அதாவது அடுத்த அந்த தை பிறப்பு இருக்கு இல்லையா, தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு நம்ம என்ன ஆகிறோம்னா தயாராகிறோம் அப்படின்றது அர்த்தம். அந்த மாவிளக்கை வீட்டில் உள்ள அனைவரும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல பிரசாதமாக மருந்தாக மாறுகிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் தான் வேப்பிலைக்கு ரொம்ப ஃபேமு. ஆனால் இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வேப்பிலைக்கு நிறைய மகத்துவம் உண்டு. எல்லாருமே காலையில் எழுந்த உடனே தன்னுடைய தோட்டம்
ஏன்னா தன்னுடைய காவல் தெய்வம் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்றத அனைவரும் உணர்றாங்கன்னா தன் வீட்டினுடைய தோட்டம், அதாவது வயல்வெளிகள் வைத்திருப்பாங்க இல்லையா, அதுதான் அவர்களுக்கு தெய்வம். அங்கே போயிட்டு விடியற் காலையில் யாரும் பார்க்காததற்கு முன்னாலேயே என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பிலை போய் வச்சுட்டு வருவாங்க. வீட்டினுடைய வாசல் முழுக்க வேப்பிலை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வைப்பாங்க. மாரியம்மன் கோவிலில் ஆலயங்களில், குறிப்பாக மாரியம்மன் ஆலயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக என்ன பண்ணுன்னா இருக்கும். தேன், தினை மாவு, மாவிளக்கு அத்தனையும் அம்பிகைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வழிபாடு செய்வாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாவிளக்கு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். யாரெல்லாம் இந்த 3 மாதத்தில் ரொம்ப மனதாலும் உடலாலும் பலகீனமானாங்களோ அவங்க இந்த மாரியம்மனுக்கும் காவல் தெய்வத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வழிபாடு ஏற்றி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக சீர் கொடுப்பது. இந்த சீர் கொடுப்பதில் மிக முக்கியமானது போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்று மாயை என்ற பெண் மகிழ்ந்தால், அதிலும் குறிப்பாக உடல் பிறந்தவள் வந்து மகிழ்ந்தால் சகோதரனுக்கு செல்வம் சேரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை. ஆகையினால போகி பண்டிகை அன்று நம்ம வீடு முழுவதும் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மேக்சிமம் கிளியர் பண்ணிடுவோம். போகி பண்டிகை அன்னைக்கு நம்ம அடுத்த நாள் பொங்கல் வரதுனால வீடு மேக்சிமம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக தயாராகி தான் இருக்கும். அப்போது அன்னைக்கு போயிட்டு நம்மளுடைய உடன் பிறந்தவங்களுக்கு வந்து சீர் கொடுக்கும் பொழுது, அல்லது உடன் பிறந்த நிலையில் இருப்ப ஒரு பெண்ணுக்கு சீர் கொடுத்து வாழ்த்துக்களை பெறும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல தீய வினைகளும் விலகும் அப்படின்றது பெரும்பாலான நம்பிக்கை. அதே போல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் இந்த திருமண வாழ்க்கை கசப்பாக இருக்கும், யாருக்கெல்லாம் இப்போ சீர் கொடுக்கும் பொழுது அந்த வீட்டில் வந்து அந்த பெண் ரொம்ப கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருக்கும் பொழுது சீர் கொடுக்கறதுல இருக்கிற நிறைவு தனியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணாதுன்னா கிடைக்காது. ஒரு பிரிவினையோடு இருக்கும் பொழுது கிடைக்காது. அல்லது வீட்டோடு ஒரு பெண்ணாக வயது கடந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது கிடைக்காது. இப்படி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த திருமண வாழ்க்கை, இந்த இல்லற மார்க்கத்தில் ஒரு சந்நியாசத்துவ நிலை போல விரக்தியாகி வாழ்பவர்கள் உடனடியாக வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரிய போகி அன்னைக்கு ஏழை பெண்களுக்கு கட்டிலும் மெத்தையும் தானம் கொடுக்க எப்பேற்பட்ட செவ்வாய் ரீதியான தோஷமும் சரியாகும். நான் சொல்கிறது செவ்வாய்னா உடனே 2, 4, 8, 12 செவ்வாய் இருக்குது, அதை பற்றி சொல்லலை. யாருக்கெல்லாம் இல்லற வாழ்வு செழிப்பாக இல்லையோ, யாருக்கெல்லாம் இந்த இல்லறம் நான் என்ன பண்ணாலும் எங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவே இல்லை, அல்லது திருமணம் நடக்கலை, இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, போகி பண்டிகைக்கு ஒரு ஏழை பெண்ணுக்கு என்ன பண்ணலான்னா கட்டிலும் மெத்தையும் தானம் வாங்கி தர 48 நாள் தான். எங்கேருந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுதுன்னே தெரியாது. இது அனுபவ பரிகாரம். இதை பண்ணிவிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன நடந்திருக்குன்றதை பதிவு பண்ணட்டும். எங்களால் கட்டில் மெத்தை வாங்கி தரக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லை, நாங்கள் என்ன பண்ணலாம்? பாய், இலவம் பஞ்சு தலையணை, அதுக்கப்புறம் சுத்தமான நூலால் செய்யப்பட்ட காட்டன் போர்வை, புரியுதுங்களா? அது சிவப்பு நிறத்தில், இது வாங்கி கொடுங்க. வசதி இருப்பவர்கள், ஏன்னா வசதிக்கேற்ப பரிகாரம் செய்வது தான் சரி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய வசதிக்கும் அவனுடைய கர்மாவுக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். லட்சங்களில் சம்பாரிச்சுக்கிட்டு 100 ரூபாயில் பரிகாரம் பண்ணால் ஜெயிப்போம் அப்படின்னா அது வாய்ப்பு கிடையாது. ஸோ வசதியை பொறுத்து, சூழலை பொறுத்து அந்த கர்மாவினுடைய வேகமும் பெருசாக இருக்கும். வாழ்க்கையை பொறுத்து அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கையினுடைய சூழல் சிறியதாக இருக்குன்னா அவங்களுக்குரிய பரிகாரமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கு உங்கள் நிலைமையை என்ன மாதிரி கடவுள் வைத்திருக்கிறாரோ பொருளாதாரத்தில், அதை பொறுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளினுடைய தகுதி இருக்கணும். அது பெரிதாக இருந்தால் பெரிதாக கொடுக்கணும், சிறிதாக இருந்தால் சிறிதாக கொடுக்கணும். இதை கொடுக்கும் பொழுது அதனுடைய வெற்றி வந்து என்னவாக இருக்குன்னா மிகப்பெரிய நிறைவான ஒரு நிலை இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக போகி பண்டிகை அன்னைக்கு முடிந்த வரை பெண்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம், அதில் வந்து பவள நிற சிவப்பு நிறத்தில் பட்டாடை உடுத்தி, புதிய பட்டாடை உடுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளை மகிழ்விக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளுக்கு பிடித்ததெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. போகி பண்டிகை அன்றைக்கு இந்த வழிபாட்டை மாலையில் பண்ணணும், காலையில் பண்ணக்கூடாது. அதாவது வயல்வெளி போய் பார்க்கறது காலையில் பண்ணிடுவாங்க. இந்த மாரியம்மன் காவல் தெய்வ வழிபாடு, மாவிளக்கு வழிபாட்டை மாலை நேரத்தில் பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கும்ல, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த குணத்தால் தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா, அதற்கான தீர்வும் வாய்ப்பும் ஆலயமும் தாயே எனக்கு நீ தர வேண்டும் அப்படின்னு வேண்டுனா போதும். அதை நீக்கிடுன்னு சொல்லப்படாது. அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான பிரயாச்சித்தத்திற்கு உரிய இடத்தையும் சூழலையும் அல்லது பிரயாச்சித்தம் செய்யக்கூடிய மனிதருக்குரிய வாய்ப்பையும் எனக்கு ஏற்படுத்தித்தா அப்படின்னு நம்ம போகி பண்டிகை அன்னைக்கு இறைவன் கிட்ட வேண்டணும்னா
உறுதியாக அந்த வருடம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதற்கு பிறகு அந்த வருடத்திலிருந்து அவங்க என்ன அவங்க லைஃப்பில் இல்லாமல் இருந்ததோ அதை கொடுக்கிற அல்லது அதை தெளிவடைகிற அல்லது தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு மனிதரை அவர்கள் சந்திப்பார்கள், அல்லது ஒரு இறைவனை சந்திப்பார்கள், ஒரு வெல்விஷரை சந்திப்பாங்க. இதுதான் போகி பண்டிகையோட லாஜிக். அதுக்கப்புறம் தான் நம்ம குப்பையை எரிக்கிறது, துணிகளை எரிக்கிறது. ஒன்றும் இல்லை, அதை ஏன் எரிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. விஷத்தன்மையும் மாற்றக்கூடிய பவர் யாருக்குன்னா அக்னி பகவானுக்கு தான் இருக்குது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த 3 மாதமாகவே நமக்கு கபமாத காலமாக இருந்ததுனால இந்த நம்மளுடைய உபாதைகள் நிறைய ஏற்பட்ட அந்த துணிகள், தலையணை இதெல்லாம் அதில் இருக்கும். ஆகையினால அந்த அக்னியில் அதை போடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நஞ்சை முறிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகி அடுத்து பிறக்கின்ற புது வருடம் வீடு முழுக்க வெள்ளை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பொங்கல் வைத்து அடுத்த அந்த வருடத்தினுடைய தொடக்கத்தை ரொம்ப சிறப்பாக தொடங்குவாங்க. அதனால் உங்களுடைய வீட்டில் நிறைய உபாதைகள் இருந்து நிறைய ஜுர நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பயன்படுத்திய பெட்ஷீட், தலையணை, உரை, புரியுதுங்களா, திரைச்சீலை, வீட்டுடைய ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு இருக்க திரைச்சீலை, இதை எல்லாமே எரிச்சிட வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி இருக்க கால சூழலில் ஓசோன் ரொம்ப போய்கிட்டு இருக்கிறது. அதனால் இதை வந்து சரியான ஒரு இடத்துல ஒரு குப்பையில் போடுறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். நீங்கள் எரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா சமித்து குச்சிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பனை ஓலை மட்டை, இது மட்டும் லைட்டாக வந்து நம்ம எரித்து என்ன பண்ணலான்னா அந்த போகியை வந்து சிறப்பாக கொண்டாடலாம். ஏதாவது ஒரு சின்ன துணியை போட்டு கூட நம்ம எரித்து என்ன பண்ணலான்னா நம்ம கொண்டாடலாமே தவிர வேறு எதுவுமே வந்து இயற்கையை மாசுபடுத்தக்கூடிய அளவுக்கு தயவு செய்து எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றத இந்த இடத்துல அன்போடு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான பலகாரங்கள், அதே மாதிரி சீர் கொடுக்கணும் அப்படின்னீங்க. அந்த சீரில் அவங்கவுங்க நிலைமைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், ஆனால் இந்தந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த சீரில் நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு தரணும்னா என்ன? இந்த சீர்லேயும் வந்து தகுதிக்கேற்பதான் கொடுக்கணுமா, சரியா? இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய பிறந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய அரிசி, நெய், கரும்பு, புரியுதுங்களா, மளிகை பொருட்கள், இதை வைத்து பிறந்தவள் வந்து அவள் வீட்டு பொங்கலை கொண்டாடும் பொழுது அதனுடைய முழு பலன் முதல்ல பிறந்தவருக்கு, 2வது பலன் தான் அவங்களுக்கு, சரிங்களா? அதனால் அந்த பொங்கல் வழிபாடு அப்படின்னு வரும்பொழுதே மூங்கில் கூடையில் இதை எல்லாத்தையுமே வைத்து நாம் கொண்டு போய் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கணும். அதில் குறிப்பாக வந்து பொங்கல் வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் அத்தனையும் நெய்யோடு கரும்போடும் என்ன பண்ணணும்னா உடன் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். காலசர்ப்ப தோஷத்தில் இருக்கவங்க அன்றைக்கு அருகாமையில் புற்று தெய்வம் உள்ள பெண் தெய்வங்கள் இருந்துச்சுன்னா பால் தெளித்து மஞ்சள் குங்குமம் தூவ காலசர்ப்ப தோஷம் விலகும். போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்தில் தான் நம்ம வந்து புற்றுக்கோவிலில் வழிபாடு பண்ணணும். ஸோ மாலை நேரத்தில் பால் தெளித்து மஞ்சள் குங்குமம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணாலே இந்த போகி வந்து ஒரு நிறைவான பண்டிகையாக இருக்கும். மெயினான விஷயம் மாரியம்மன் வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, நன்றி சொல்லும் வழிபாடு. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் நான் ஒரு பிரச்சனையில் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்பு பண்ணதுக்கு நான் பிரயாச்சித்தை தேடணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான தீர்வுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கு இறைவா அப்படின்னு கேட்பதற்கு ஒரு அருமையான நாள். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல வெற்றி இருக்கும். இன்றைக்கி இந்த போகிக்கு நிறைய ரெகுலராக இல்லாமல் புது புது விஷயங்கள் எது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நேயர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த தைப்பொங்கல் திருநாளுக்கான சிறப்புகளில் சந்திக்கலாம். நல்லதுமா, வெற்றிவேல் முருகா.